முதல்வர் ஐயாவுக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் சார். என் பிள்ளைய 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு படிக்க வைத்தேன் சார். அங்க தவறான குற்றச்சாட்டை என் பிள்ளை மேல சுமத்தி அங்க ரஷ்யாவோட ஜெயில் கைதியை வச்சுட்டாங்க சார். இப்ப 4 நாள் திடீர்னு என் பிள்ளைய உக்ரைன் வாரி அழிச்சு விட்டுட்டாங்க சார். நான் இது சம்பளமா மோடி ஐயாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு எல்லாரையும் மனு கொடுத்தாங்க. யாரும் எம்எல்சி பேசாலும் என் பிள்ளைய காப்பாற்றி என் பிள்ளைங்களை கொண்டுடுவாங்க. காப்பாற்றி மோடி ஐயா என் பிள்ளைய காப்பாற்றி விடுவீங்க. யாருமே இல்லையா 2 வருஷமா போராடி எங்களால முடியலையா. யாராவது எங்களை முதல்ல நேரடியா சந்திக்க முடியல, முறையாவை சந்திக்க முடியல. இந்த மீடியா மூலமா அவங்களுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறையா, எங்க பிள்ளைய காப்பாற்றி விடுங்க. அவங்களுக்கு காலைல வந்து கேட்குறியா. அப்பா நான் இங்கே சைன் போட மாட்டேன்னு சொன்னேன்ப்பா வாருக்கு. அப்புறம் அவங்க ஒன்று இங்கே இருந்து கூப்பிட்டு போயிட்டு இப்போ நீ சைன் போட்டு தான் ஆகணும், இப்போ நீ சைன் போட்டு நாங்கள் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அது இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. ரூமில் வந்து மூடி வச்சிருவோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீ இப்போ சைன் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறானுங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. மேபி வாருக்கு அமுச்சு விட்றாங்கன்ற மாதிரி தான் தோணுது. மண்டே இல்லைன்னா சண்டே, எனக்கு தெரில. இது எனக்கு ஃபோன் இனிமேட்டு தரமாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. யார்கிட்டையும் வந்து இந்த கூட இருக்கிறவங்கள்ட்ட வந்து இது இப்போ வந்து அவன் கேன்சல் பண்ணுறான், அதுக்காக வந்து அவங்க கூட எல்லாருமே பேடாகவே பேசுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்போ எனக்கு. இப்போ தெரில. நான் எம்பசி கேட்டிருக்கேன். சார் இதுமாரி சொல்கிறாங்க, எனக்கு வந்து நான் போக விருப்பம் இல்லை. ஒரு ஆஃப்ரிக்கன் சொன்னான்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டோம் நவம்பரில். அப்புறம் அவங்க என்னை கால் பண்ணி வந்து பிப்ரவரியில் வந்து இன்னொரு டைம் எழுது அப்படின்னு சொன்னாங்க. நான் எழுதுனேன். அவங்க வந்து சொன்னாங்க இனிமேட்டு நீ போ, இல்லை உனக்கு ரெடி பண்ண மாட்டோம், இந்தியன்ன்றதுனால அப்படி சொன்னாங்க. இன்றைக்கி எதுவுமே சொல்லு, இன்றைக்கி டக்குன்னு கூப்பிட்டு அவங்க பாட்டுக்கு சைன் போடு, நீ போகிற நாள் அன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரில. பயமாக இருக்குப்பா. இது பாருங்கள் கொஞ்சம் பேசுங்கப்பா கொஞ்சம் எம்பசி. ஹலோ பெரியப்பா, என்னாச்சுன்னு தெரில பெரியப்பா. முந்தானேத்து என்ன ஒரு ரூமுக்கு எடுத்து மூடி வச்சுட்டு ஃபுல் டே நான் வந்து யார்ட்டையுமே பேச விடல பெரியப்பா. திடீர்னு நீ காலைல கூப்பிட்டு நீ இப்போ சைன் பண்ணினா உனக்கு கொண்டுரும் அதுமாரி மிரட்டினாங்க பெரியப்பா. ஏதோ ஒரு லெட்டர் சைன் போட்டோன்னே இப்போ என்ன டக்குன்னு வண்டியில் ஒரு 1/2 மணி நேரம் கூட இதாகல, என்ன டக்குன்னு ஒரு பஸ்ஸில் ஏற்றி வாரம் அமுச்சுட்டாங்க பெரியப்பா. என்ன பண்ணுறது தெரியல பெரியப்பா. ஐயா, தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு ரொம்ப இது கஷ்டத்துல இருந்து ரஷ்யனோட ஆர்மியில இருந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்னை ஏமாற்றி இந்த வாரம் அமுச்சு விட்டாங்க. எனக்கு செம பயமாக இருக்குங்க ஐயா, இந்த இடத்துல இருந்து காப்பாற்றுங்க. என்ன பண்ணுறேன்னு தெரிலங்க ஐயா. போய் சொல்லி என்ன அமுச்சு விட்டாங்க. எல்லார்ட்டும் ஹெல்ப் கேட்டேன், என்ன பண்ணுறேன்னு தெரில எனக்கு. இங்கே கொண்டுருவாங்க போல் எனக்கு. என்ன பண்ணுறேன்னு பாருங்கள்.